இங்கு என்ன நடக்கிறது நாராயணரே? ஹிரண்யாக்ஷுக்கும் ஹிரண்யகசிபுவுக்கும் ஒருவேளை அமரர் வரம் கிடைத்து விட்டால்? பரமேஸ்வராய வித்மஹே வக்வத்வாய தீமஹி. அதர்மங்களும் அழிவுகளும் ஒரு புது தாண்டவத்தை ஆட ஆரம்பித்துவிடும் பிரபு. அதாவது நான் புரிய வைத்தும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ள விருப்பம் இருந்திருந்தால் ஹயக்ரீவனின் மரணத்திலிருந்தே புரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தாயே அதர்மத்தின் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டார். புதல்வர்களும் அதே மார்க்கத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள். அசுர குருவாக இருந்தும் கூட சுக்ராச்சாரியார் அசுர தாயின் எண்ணங்களில் விஷத்தை கலக்கிறார். அதோடு அசுரர்கள் பழிவாங்கும் எண்ணத்தை திடமாக்கியும் விட்டார். எப்பொழுதெல்லாம் தர்மத்தை அதர்மம் அழிக்க பார்க்கிறது, அப்போது நேரும் மகா யுத்தம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஓர் மகா யுத்தம் ஆரம்பமாக போகிறது. அந்த யுத்தம் யுக யுகத்திற்கு தொடர்ந்து நடக்கும். அதோடு இந்த இரு அரக்கர்களின் தவம் இந்த மகா யுத்தத்தின் சங்க ஒலியை எழுப்பும். தேவகணங்கள் எப்பொழுதும் அசுரர்களுக்கு ஏமாற்றம் தான் அளித்தார்கள். ஆனால் இம்முறை இரண்யாக்ஷ் மற்றும் இரண்யகசிப் தவத்தில் எந்த ஒரு சூழ்ச்சியும் செய்ய இயலாது. அதனால் எதுவரையில் இந்த இருவரும் அமரத்துவத்தை அடையக்கூடிய வரத்தை பெறும் வரையில் சொர்க்காதிபதியான இந்திரன் நம் விருந்தினராகவே இருப்பார். என் அசுர வீரர்களே, செல்லுங்கள், தேவராஜன் இந்திரனை சிறைபிடிங்கள். குருதேவா, ஒன்றை மறக்கிறீர்கள். அவர்கள் அமரர்கள். அமரர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களால் வெற்றி காண இயலாது. இந்த திவ்ய அஸ்திரம் உனக்கு துணையாக இருக்கும் பலி. இதை வீழ்த்தும் சக்தி இந்திரனிடமும் கிடையாது, அவர்கள் குரு பிரகஸ்பதியிடமும் கிடையாது. 100% சரியாக சொன்னீர்கள் பிரபு. பார்த்தீர்களா? இது மகா யுத்தத்தின் சங்கு ஒலியின் நாதம்தான். அசுரகுரு சுக்ராச்சாரியாருடைய திவ்ய அஸ்திரத்தால் யுத்தம் ஆரம்பமானது. எப்பொழுதுதான் இந்த யுத்தம் முடியுமோ தெரியவில்லை. மிக்க நன்றி குருதேவா. தேவகணங்களின் சூழ்ச்சிக்கு இது பதில் கொடுக்கும். நம்மிடமிருந்து சொர்க்கத்தை பறித்தார்கள். நான் அவர்களிடமிருந்து அவர்களின் தேவராஜனை சிறைப்பிடித்து வருவேன். உலகத்தின் சமநிலை மாறுகிறது நாராயணரே. தர்மத்தின் மீது அதர்மம் தாண்டவமாக தயாராகிவிட்டது. இதை தடுத்தாக வேண்டும். அசுரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தாங்கள் தங்கள் கடமையை செய்துவிட்டீர்கள். இப்போது என் கடமையை செய்ய வேண்டிய நேரம் இது. என்ன நடந்தாலும் சரி, இரண்யாக்ஷன் மற்றும் இரண்யகசிபுவின் தவம் மட்டும் முழுமையடைந்து விடக்கூடாது. தவம் நிச்சயம் வெற்றி அடையும் தேவராஜா.
இதை உறுதி செய்வதற்காகத்தான் மகாபலி இங்கு வந்திருக்கிறேன். மகாபலி, உனக்கு குரு கிடைத்து விட்டார். ஆனால் ஞானம் கிடைக்காமல் இன்னும் சூன்யமாக இருக்கிறாய். மறந்து விட்டாயா? நாங்கள் தேவகணங்கள் அமரர்களாகிவிட்டோம். சூழ்ச்சியால் அமரனானீர்கள். ஆனால் பலத்தால் நீங்கள் வெற்றி பெறவில்லை. ஜாகிரதை தேவராஜா. பலியின் இந்த தன்னம்பிக்கைக்கு காரணம் நிச்சயம் சுக்கராச்சாரியாரின் வலிமை காரணமாக இருக்கும், அல்லது யுக்தியாகவும் இருக்கும். உலகத்தில் இருக்கும் அனைத்து தீய சக்திகளும் ஒன்று கூடிக்கொண்டு இருக்கின்றன. இவர்களுடைய ஒத்துழைப்பு தான் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கும். அசுரகுரு சுக்ராச்சாரியார், எந்த சம்பவத்தை தாங்கள் தொடங்கி வைத்தீர்களோ அதன் முடிவை நான் தங்களுக்கு காட்டுகிறேன். இது நாராயணரின் குரலாயிற்றே. தேவகணங்களின் அச்சத்தால் நாராயணரும் சிறிது அச்சம் கொண்டிருக்கிறார். குருதேவா, ஏதாவது ஒரு யுக்தியை கடைபிடித்து ஆக வேண்டும். ஏனெனில் இந்த மகா யுத்தத்தில் நாராயணர் எவரிடத்திலும் நிற்கக்கூடாது. தாக்குங்கள். போதும், நிறைய விளையாடி விட்டோம். இப்பொழுது போர் நடக்கப் போகிறது. அசுர கணங்களின் ஆணவம் அடங்கப் போகிறது. இதுதான் இவர்களின் நம்பிக்கைக்கு காரணமா? அசுரகுரு கொடுத்திருக்கும் திவ்ய அஸ்திரம். தேவராஜன் இந்திரா, உன்னுடைய வஜ்ரத்தை நினைத்து கர்வம் கொள்கிறாயா? ஆனால் என்னுடைய திவ்ய அஸ்திரத்திற்கு முன்னால் உன்னுடைய வஜ்ரமும் தோற்கப் போகிறது. என்ன ஆயிற்று நாராயணரே? தேவகணங்களின் அழுகுரல், அவர்களுடைய கதறல்கள், இதை கேட்ட பிறகும் நீங்கள் இங்கே ஸ்திரமாக நிற்கிறீர்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? உங்களாலும் தேவகணங்களை காப்பாற்ற இயலாது. இதை தாங்களும் அறிந்து கொண்டீர்களோ? அதனால்தான் தயக்கத்தோடு இங்கு நிற்கிறீர்களா? காப்பாற்ற வேண்டிய நிலைமை தங்களுக்குத்தான் வரும் அசுர குருவே. உடனே சென்று தங்கள் சிஷ்யர்களை காப்பாற்றுங்கள். பாவத்தின் குலத்தில் மூழ்கப் போகிறார்கள். அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்வதை விட்டுவிட்டு மாறாக தவறான பாதையில் அழைத்து செல்கிறீர்கள். தேவராஜன் இந்திரா, என் கரங்களில் இருப்பதை பார். அது திவ்ய அஸ்திரம் இல்லை, உனது தோல்வியாகும். மகாபலி, அதிகமாக பேசாதே. உன்னுடைய பலத்தை எனக்கு காட்டு. தேவகணங்களை வீழ்த்துவதென்பது அவ்வளவு சுலபம் அல்ல. இது என்ன நாராயணரே, நீங்கள் இப்பொழுதே அச்சம் கொண்டு விட்டீர்களே.
இது அசுரர்கள் செய்ய போகும் செயலின் ஆரம்ப கட்டமாகும். சரியாக சொன்னீர்கள் சுக்கிராச்சாரியாரே. ஆரம்பம்தான், ஆனால் அசுரர்களின் அழிவின் ஆரம்பம். இப்போதும் தங்களிடம் சமயம் உள்ளது. தடுத்து நிறுத்துங்கள். ஒருபோதும் இயலாது நாராயணரே. அசுரகுரு சுக்கிராச்சாரியாரின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டு. இனி அவர்களை யாராலும் தடுக்க இயலாது. உங்களாலும் இயலாது. பார்த்தாயா, இதுதான் அசுர பலம். அசுர வீரர்களே, இவர்களை சிறைப்பிடித்து விடுங்கள். இது புது யுகத்தின் ஆரம்பம் நாராயணரே. இனிமேல் நிறைய காரியங்கள் நடக்கப் போகிறது. முதலாவதாக பழிவாங்கும் படலம் ஆரம்பமாகும். என்ன கூறிக்கொண்டிருந்தாய் தேவராஜா? உன்னை தோற்கடிக்க இயலாதா? நான் உன்னை தோற்கடித்து விட்டேனே. உன்னை சிறைப்பிடித்து விட்டேன். இப்போது அமரத்துவத்தின் காரணத்தால் நீ இறக்க மாட்டாய். ஆனால் யுக யுகத்திற்கு அசுர சிறைச்சாலைக்குள் வேதனைகளை அனுபவிப்பாய். எல்லாம் இழந்த பிறகு அதிகாரத்தை இழப்பீர்கள். எதை இழக்கப் போகிறோம், எதை பெறப்போகிறோம் என்பதை காலமே நிர்ணயிக்கும். ஆனால் அசுரர்கள் நிறுத்தவில்லை எனில் கர்மத்தின் தோஷத்தின் தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பார்கள். புறப்படு, பாதாள லோகத்துக்கு செல்வோம். காப்பாற்றுங்கள் நாராயணரே, எங்களை காப்பாற்றுங்கள். தாங்கள் தான் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவி லட்சுமி தாங்களா? ஆம், நாராயணரின் கடமை மற்றும் கர்மாவின் அர்த்தாங்கினி நாராயணருடைய லக்ஷ்மி. ஆகையால் நான் இருக்கும் வரை அவரது எந்த காரியத்திலும் நீங்கள் தடங்கல்கள் வர வைக்க முடியாது. செல்லுங்கள் நாராயணரே, உங்கள் கடமையின் பாதையில் முன்னேறி செல்லுங்கள். உங்களது லக்ஷ்மி உங்களுக்கு கேடயமாக இருப்பார். சுக்கிராச்சாரியார் எந்த விதத்திலும் எந்த தடங்கல்களையும் ஏற்படுத்த நான் விடமாட்டேன். அசுரர்களுக்கு பாடம் புகட்ட அசுரர்களாலும் முடியவில்லை, அவர்களின் தாயாலும் முடியவில்லை. அந்த பாடத்தை இந்த லக்ஷ்மி நாராயணன் புகட்டப் போகிறார். தேவி, எனக்கு வழியை விடுங்கள். நாராயணரின் சூழ்ச்சி இனி செல்லாது. அவர் சூழ்ச்சி செய்யவில்லை, உங்களது மற்றும் உங்கள் சிஷியர்களின் அராஜகத்தை தடுக்க வந்துள்ளார். உங்களது அராஜகத்திற்கு பதில் கோர வந்திருக்கிறார். அவரே இந்த இடத்திற்கு வந்து தன் சக்கரத்தால் பதில் கொடுப்பார். நாராயணரே, அசுரர்களை தடுத்து நிறுத்தி நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யுங்கள். சுக்கிராச்சாரியாரை தடுத்து நிறுத்தி நான் எனது கடமையை கடைபிடிக்கிறேன். நீங்கள் உங்கள் தர்மத்தை செய்கிறீர்கள். நாராயணர் தன் கடமையை செய்கிறார். அப்படியெனில் ஒரு குருவாக இருக்கும் என்னுடைய கடமையை செய்ய விடுங்கள். இங்கிருந்து போக விடுங்கள்.
என் தர்மத்தை செய்ய விடாமல் தடுக்கிறீர்கள். உங்கள் தர்மம் எதுவோ அதை தாங்கள் சரியாக கடைபிடிக்கவில்லை. இப்போது என் முன்னால் தர்மம் கடமை என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்களா? ஒரு குருவாக இருப்பதால் அது உங்கள் கடமையாக இருந்தது. சிஷ்யர்களுக்கு சரியான வழியை காட்டியிருக்க வேண்டும். அதை உங்களால் செய்ய இயலவில்லை. ஆகையால் இப்பொழுது லக்ஷ்மி தன் கடமையிலிருந்து இவள் பின்வாங்க போவதில்லை. தேவர்களை விடுதலை செய் பலி. இல்லையே இல்லையேல் என்ன? உங்களால் என்ன செய்துவிட முடியும்? உங்களைக் கண்டு எங்களுக்கு பயமில்லை. காரணம் எங்களிடம் எங்கள் குருவின் ஆசீர்வாதம் இருக்கிறது. நல்ல விஷயம்தான். நீங்களும் வந்துவிட்டீர்கள். தேவகணங்களோடு சேர்ந்து நீங்களும் தோல்வியின் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடம் சுதர்சன சக்கரம் இருந்தால் எங்களிடத்திலும் திவ்ய அஸ்திரம் உள்ளது. உங்களுடைய தாக்குதலை வீணடிக்க எங்களாலும் இப்பொழுது முடியும். குருதேவரே, நான் சென்றே ஆக வேண்டும். என் வழியிலிருந்து தள்ளி நில்லுங்கள் தேவி. தங்களை நல்வழிக்கு கொண்டு வரவே நிற்கிறேன். அசுரர்களுக்கு ஆபத்து வந்துவிட்டால் எதிரிகளிடம் வேண்டி நிற்கக்கூடாது சுக்ராச்சாரியாரே. அசுரர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்க அங்கு செல்ல வேண்டும். இவர் உங்களுக்கு வழிவிடவில்லை என்றால் இவரை நீங்கள் விலக்கியாக வேண்டும். நீங்கள் உங்கள் தவ வலிமையால் நாராயணரை தடுத்து நிறுத்துங்கள். சஞ்சீவினி வித்யாவை கொண்டு அசுரர்களுக்கு உயிர் தானத்தை கொடுங்கள். வேண்டி கேட்டும் விடவில்லை என்றால் இவரை தாக்குங்கள். இப்போது இவரை வழியை விட்டு விலக்குங்கள். சரியாக சொன்னீர்கள். இப்பொழுது நாராயணர் கடமைக்காக சக்கரத்தை எடுக்க முடியும் என்றால் நானும் தேவி லட்சுமிக்கு எதிராக ஆயுதத்தை எடுப்பேன். கவனமாக பார் பலி. இது சக்கரங்கள் இல்லை, இது உன்னுடைய காலன் ஆகும். இந்த காலனிடம் இருந்து உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். உன்னுடைய குரு சுக்ராச்சாரியாராலும் அது இயலாது. ஓடிவிடுங்கள். உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நம் கர்மங்கள் மற்றும் காலத்திடமிருந்து யாராலும் தப்ப இயலாது. பயிர் வளர்ந்து விட்டால் அதை வெட்டுவது என்பதே விதியாகும். அனுபவியுங்கள், கர்மங்களை அனுபவியுங்கள். மிக்க நன்றி நாராயணரே. இப்போது அந்த துஷ்ட அசுரர்களுக்கு நாங்களே தண்டனை அளிப்போம். தண்டனை வேண்டாம் தேவேந்திரா. இன்று அசுரர்கள் அழியத்தான் போகிறார்கள். சொர்க்கத்தை தாக்க நினைக்கும் எந்த அசுரனும் உயிரோடு இருக்க மாட்டான். தர்மம் மற்றும் அதர்மத்திற்கு நடுவில் மீண்டும் சமநிலை நிச்சயம் ஏற்படும். சூரிய உதயம் நேரத்திற்கு முன்பு உதிப்பதை தாங்கள் எப்போதாவது கண்டுள்ளீர்களா? இல்லைதானே? காரணம், எந்த ஒரு காரியமும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே நடப்பதில்லை. ஆனாலும்
நமக்கு எல்லா விஷயங்களும் விரைவாக தேவைப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறக்கிறோம். சரியான நேரம் வரும் பொழுதுதான் நமக்கு அதற்கான வெற்றியும் கிடைக்கும். ஆகையால் தைரியத்தோடு உங்களது கர்மாவை செய்யுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் சுகம் எனும் வைகுண்டத்தை காண்பீர்கள்.